பிப்ரவரி 25. தலைப்பு: ஆவியானவருடனான ஒத்துழைப்பில். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிலிப்பியர் 2:12. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தெய்வீக வல்லமையைத் தவிர வேறெதுவும் மனித இருதயத்தை மீண்டும் உருவாக்கவோ, அவர் யாருக்காக மரித்தாரோ அவர்களுக்கான அன்புடன் தன்னைத்தான் எப்பொழுதும் வெளிப்படுத்தும் கிறிஸ்துவின் அன்பினால் ஆத்துமாக்களை ஊக்குவிக்கவோ முடியாது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம், சாந்தம் மற்றும் இச்சையடக்கம் ஆகும். ஒரு மனிதன் தேவனிடம் மனம் திரும்பும்போது புதிய ஒழுக்க விருப்பம் ஒன்று வழங்கப்படுகிறது, புதிய நோக்கத்தின் வல்லமை ஒன்று கொடுக்கப்படுகிறது. மேலும் தேவன் நேசிக்கும் காரியங்களை அவனும் நேசிக்கிறான். ஏனெனில் மாறாத வாக்குத்தத்தங்கள் என்னும் சங்கிலியினால் அவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் வாழ்க்கையுடன் பிணைக்கப்பட்டிருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம் மற்றும் சொல்லி முடியாத நன்றியுணர்வு அவனுடைய ஆத்துமாவை வியப்பிக்கும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்பதே இவ்வாறு ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய மொழியாக இருக்கும். ஆனால் பாவத்தை மேற்கொள்ள தங்கள் பங்கிற்கு எவ்வித உறுதியான தீர்மானமும் இல்லாமல் மாய வித்தையை போன்ற ஒரு மாற்றத்தை தங்கள் குணத்தில் காண விரும்புகிறவர்கள் ஏமாற்றமடைவார்கள். நாம் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது பயப்படுவதற்கோ, தம்மிடம் வருகிற அனைவரையும் முற்றுமுடிய இரட்சிக்க அவரால் முடியும் என்பதை சந்தேகிப்பதற்கோ நம்மிடம் எந்த ஒரு காரணமும் இல்லை. ஆனால் நமது பழைய சுபாவம் மீண்டும் அதன் ஆதிக்கத்தை பெற்றுவிடுமோ என்றும், எதிரியானவன் சில கண்ணிகளை திட்டமிடுவதினால் நாம் மறுபடியும் அவனுடைய அடிமைகள் ஆகிவிடுவோமோ என்றும் எப்பொழுதும் அஞ்சலாம். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் நமது இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். தேவன் தம்முடைய செல்வாக்கின் எல்லைக்குள் பரிசுத்தராய் விளங்குவது போல நாமும் நம்முடைய வரையறுக்கப்பட்ட வல்லமைகளுடன் நமது எல்லைக்குள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய திறமையின் அளவிற்கு தக்கதாக தெய்வீக குணத்தின் மகத்துவத்தையும் அன்பையும் சத்தியத்தையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். மெழுகானது முத்திரையின் வடிவத்தை எடுத்துக்கொள்வது போல ஆத்துமாவும் தேவ ஆவியானவருடைய முத்திரை பதிவை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவின் சாயலை தக்க வைத்து கொள்ள வேண்டும். அனுதினமும் ஆவிக்குரிய நன்னடத்தையில் நாம் வளர வேண்டும். தெய்வீக மாதிரியை பின்பற்ற எடுக்கும் முயற்சிகளில் நாம் அடிக்கடி தோற்று போவோம். நமது குறைபாடுகளுக்காகவும் தவறுகளுக்காகவும் நாம் அடிக்கடி இயேசுவின் பாதத்தண்டையில் மண்டியிட்டு அழ வேண்டியிருக்கும். ஆனாலும் நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை. நாம் அதிக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். இன்னும் அதிகமாக விசுவாசித்து தேவனுடைய சாயலுக்கு வளர அதிக உறுதியுடன் மீண்டும் முயற்சிக்க வேண்டும். ஆமேன்.